The 100-man competition 2025 19வது போட்டி சதன் பிரேவ் ஓவல் இன்வின்சிபிள்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போறோம். டென்னசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சாய்க் 11 100 women's 100 men'sக்கு சீரியஸ் லீடர்போர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஸ்ல சீரியஸ் லீடர்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டாங்க. ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹெவி ஆனதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடர்போர்ட் அப்படி போகிறாங்களே தவிர சீரியஸ் லீடர்போர்ட் போகிறதில்ல. பட் சாய்க் 11ல் தொடர்ந்து எல்லா சீரியஸுக்குமே கொடுத்துட்ருக்காங்க, பயன்படுத்திங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் ரெகுலராகவும் கொடுக்குறாங்க. அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி இந்த விஷயத்தை பண்ணுறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். சாய்க் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. த ரோஸ் பவுல் சதாம்டனில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஆகஸ்ட் 18 11 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 21 போட்டி, ஒரு நோ ரிசல்ட் மேட் போட்டி. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 வின்னு, சேஸ் பண்ணும்போது 14 வின்னு. சேசிங் நம்பர் ப்ரிஃபரபிள் பார்க்கும்போது சேசிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் சதன் பிரேவ் சேஸ் பண்ணி நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஹோம் டீம் அப்படி ஜெயிச்சனா ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சேசிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறத விட ஆவரேஜாக பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 140 ஸ்கோர் அண்ட் பேட்டிங் செகண்டுக்கு 133. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக. நார்த்தன் சூப்பர் சார்ஜஸ் 201க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சதன் பிரேவ் பொறுத்த வரைக்கும் 152க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ஹை ஸ்கோர். இது சேஸ் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக இல்லை, பட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் நிறைய நேரங்களில் சதன் பிரேவ் ஆப்போனன்ட்ஸை லோ ஸ்கோரில் முடிச்சுருவாங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு பேசர்ஸுக்கும் ஓரளவுக்கு அசிஸ்ட் கொடுக்குற கிரவுண்டு தான். பார்க்கலாம் இன்றைக்கி சதன் பிரேவ் என்ன பண்ணுவாங்க. ஏன்னா ஓவிஐ பயங்கர சூப்பர் சைடு, பயங்கரமாக விளையாடுறாங்க. அண்ட் சாம்பியன் சைடும் கூட. லோ ஸ்கோராக 106 பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் அடிச்சிருக்காங்க. சதன் பிரேவ் அதை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பின்னர் பார்க்கும்போது, பேசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அட்வான்டேஜா செகண்ட் இன்னிங்கில் அட்வான்டேஜா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஓவரால் ஆவரேஜ் நம்பர் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அட்வான்டேஜ் தான். அதில் தான் அந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு, சேசிங்க்கு, ஸ்பின்னருக்கு எடுக்கும், ஃபாஸ்ட் பாலிக்கு எடுக்கும், அப்படிலாம் நம்ம ஒரு வகைப்படுத்த வேண்டாம். ஸ்கோரிங் பேட்டர்னு பார்க்கும்போது 120க்கு பிலோவாக 4 முறை, 150 to 120 to 150 ரேஞ்சில் 11 டைம்ஸ், 150 அபோவாக 5 டைம்ஸு. அண்டு சிங்கிள் இண்டிவிஜுவல்னு பார்க்கும்போது மார்த்தி ஷாட், லாரி ஈவன்ஸு, ஜானி பைஸ்டா, குன்னன் டிகாக்கு இவங்கெல்லாம் வந்து டாப் ஸ்கோரில் இருக்காங்க. ஜேம்ஸ் வின்ஸு டாப் ஸ்கோரில் இருக்கார். ஓவரால் டாப் ஸ்கோரில் அவர் தான் இருக்கார். பட் நிறைய போட்டிகள் விளாண்டு தான் அந்த டோட்டலை ரீச் பண்ணியிருக்கார். ஈவன் 500 இந்த சீரியஸ் ஆரம்பத்தில் அடிப்பார்னு நினச்சோம், இன்னுமே அடிக்கிறாரு. ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஃபார்மில் இல்லாத ஒரு ஃபீலை கொடுக்குறாரு. எனிவே பார்க்கலாம். ஜேம்ஸ் நீசம் அதிகபட்சமாக 3 விக்கெட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 5 ரன்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் 10 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட் பிரேஸ்வெல் ரீசெண்டாக. ஜாக் லிண்டோட, ஆடம் மில்னே, கிரேக் ஓட்டன் இவங்களோட நம்பர்ஸ்லாம் இருக்குது 3 விக்கெட் ரேஞ்சில். கொத்தா இல்லை 4 விக்கெட் 5 விக்கெட் இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அமையல. கிறிஸ் ஜோர்டான் மேக்ஸிமம் விக்கெட் 16 இன்னிங்ஸில் 18 விக்கெட், டைமார் மில்ஸ் 15 இன்னிங்ஸில் 17 விக்கெட் அப்படின்றத எடுத்திருக்காரு. கிரேக் ஓட்டன், லிண்டோடு, பிரிக்ஸு இவங்களாம் இந்த டீமுக்காக, அதாவது சதன் பிரேவ் டீமுக்காக நிறைய விளையாண்டதுனால அந்த நம்பர் ஸ்டாப்பில் இருக்குது. அண்ட் ஓவராலாகவும் டீசன்ட் பவுலர்ஸ் இவங்க டாப் 4 டாப் 5 பிளேயர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரேகன் அகமது இவங்களுமே இங்கே இருக்காங்க. சதன் பிரேவ் விளையாட 19 போட்டியில் 12 வின்னு, 6 லாஸு. அந்த 12 வின்னில் 11 வின்னு சேசிங்கில் தான் வந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட்டில் 1 வின்னு தான். பேட் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் 143, சேசிங் ஆவரேஜ் 131. இந்த 131 போது சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அப்படின்னா 133னா ஆப்போனன்ட்ஸை நிறைய நேரங்களில் டவுன் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 152 தான் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவிஐ விளையாண்ட 2 போட்டியில் 1 லாஸ் 1 வின்னு. ரீசன் நம்பர் பாருங்கள், 139க்கு 5 அதை எளிதாக ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் விக்கெட்ஸ் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 106க்கு 7 பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸு சதன் பிரேவ் ஜெயிச்சிருக்காங்க இந்த சீரியஸில். அண்ட் பாருங்கள், ஒரு சில நேரங்களில் டவுன், ஒரு சில நேரங்கள் ரொம்ப அப். நார்த்தன் சூப்பர் சார்ஜஸ் 201க்கு அடிச்சது. இந்த ஸ்கோர் பெரிய ஸ்கோரு. மற்றபடி அந்த மீடியம் ரேஞ்சில், லோ ரேஞ்சில் தான் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு, மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயமா பார்க்கணும். பாருங்கள், சதன் பிரேவ் வந்து சேசிங்கில் நிறைய இருந்திருக்காங்க. போன போட்டியில் சதன் பிரேவ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, லாஸ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த சேசிங் நம்பர் தான். அதில் ஒரு சில போட்டிகள் ரொம்ப ரேராக ஓவிஐ கூட ஒரு தோல்வி இப்படி தான் இருந்திருக்கு. டுப்ளாய் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டுப்ளாய் இந்த சீசனில் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. எதிர்பார்த்ததோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. வின்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வரல. ஜேசன் ரைஸ் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்ட் ரொம்பவே தடுமாறதை பார்க்குறோம். கோல்ஸு முதல் 2 போட்டியில் கொஞ்சம் நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணல, பட் கடந்த 2 போட்டியில் நல்லா விளையாண்டுருக்காரு. பிரேஸ்வெல், ஈவன்ஸு, கார்ட் ரைட்டு, மிடில் பேஸில் ஹிட்டர்ஸு. பட் பிரேஸ்வெல் டச் அவ்வளோவா இல்லை. போன போட்டியில் கொஞ்சம் ப்ரொமோஷனில் டீசெண்டாக விளையாண்டார். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவைங்கிற ப்ரொமோஷனில் மேலே வந்தார், அது அண்டர்ஸ்டாண்டபிள்.
ஹில்டன் கார்ட்ரைட்டு ஹிட்டிங்கில் ஓகே, பட் இப்போ ஃபார்மில் இல்லை. தாம்சன், மில்ஸு, ஆர்ச்சர் இவங்கெல்லாம் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. பிரிக்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சதன் பிரேவ் எப்பயுமே இந்த பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இன்ஜுரி கன்சர்னில் கிறிஸ் ஜோர்டான் இருக்கார். கிரேக் ஓவர்டன் மறுபடியும் இந்த போட்டியில் வராரா அப்படின்னு பார்க்கணும். இந்த பர்டிகுலர் போட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரேக் ஓவர்டன் இருந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். பாசிபிளாக ஜோர்டான் தாம்சனுக்கு பதிலாக வரதை விட டானி பிரிக்ஸுக்கு பதிலாக கொண்டு வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஸ்பின் பேஸில் ரேசன் அண்ட் கோல்ஸ் இருப்பாங்க அப்படின்றதுனால. டியூப்லாய் ஒரு போட்டியில் டக்கு, மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் சூப்பராக இருக்குது. போன போட்டியில் 50+ அடிச்சிட்டாரு, அதுதான் அவரோட ஹை ஸ்கோரு. ஜேம்ஸ் வின்ஸு ஒரு போட்டியில் தான் டீசெண்டாக விளையாண்டுருக்கார், மற்ற போட்டியில் சிறப்பாக இல்லை. ஜேசன் ராய் ஸ்டார்ட் கிடைக்குது, ஆனால் பெருசாக கன்வெர்ட் பண்ணுவாருங்கிற ஃபீல் இல்லை. ஸ்பின்னருக்கு இடையில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. ஜேம்ஸ் கோல்ஸ் கடந்த 2 போட்டியில் நாட் அவுட்ஸில் இருக்கார். அந்த அவுட்புட்டு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த பிளேயரோட அவுட்புட்டு சூப்பராக இருக்குது. பிரேஸ்வெல் டீசெண்டாக விளையாண்டார் போன போட்டியில், அதர்வைஸ் அவ்வளோ கிரேட்டாக பார்க்க முடியல. கொஞ்சம் லேட்டாகவும் அனுப்புகிறாங்க. லாரி ஈவன்ஸோட பேட்டிங் டிஸ்பிளே மேலே இருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ரொம்ப கீழே வரதுனால யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஹில்டன் கார்ட்ரைட்டு இந்த நம்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அண்ட் ஓவராலாகவும் ரொம்ப லேட்டாகிறதுனால பெருசாக யோசிக்க முடியாது. ஜோர்டான் தாம்சன் பவுலிங் பேஸில் சின்ன கன்சிடரேஷன் பாருங்கள். 22 போட்டியில் 20 விக்கெட், இது கண்டிப்பாக நல்ல நம்பர். பட் எவ்வளோ தூரம் கன்சிடர் பண்ணுவாங்க? ஒரு இடத்துல பயங்கர கலக்கலாக தொடர்ந்து ஒரு சீசனாக T20 பிளாஸ்ட் 100 எல்லாத்துலேயுமே கலக்கினார். இவன் பிரான்சிஸ் கிரிக்கெட் நிறைய பக்கம் வர அளவுக்கு ஆச்சு. பட் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற, ப்ரையாரிட்டி டவுன் ஆகிருக்கு. அதான் பார்க்கணும். பேட்டிங்கில் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், ஆனால் இந்த நம்பர் அவ்வளோ இல்லை. டேனி பிரிக்ஸ் 14 போட்டியில் 16 விக்கெட்டு பயன்படுத்தினா நல்லாவே பண்ணுவார். அந்த குவாலிட்டி இருக்குது. அண்ட் சில நேரங்களில் தான் முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் டைமால் மில்ஸு சூப்பர் விக்கெட் டேக்கர். 20 பால் பயன்படுத்தும் போது அந்த இடத்துல விக்கெட்ஸ் கலக்கியிருக்கார். பாருங்கள், கடந்த 6 போட்டியில் ஒரு முறை 10 பால் போட்டிருக்காரு, மற்ற இடத்துல 20 பால் போட்டிருக்காரு. 20 பால் போடும்போது 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டாக கொடுக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதை கொடுக்குறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன போட்டியில் விக்கெட் லெஸ், அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவல் இன்வின்சிபிள் சாம்பியன் சைடு மாதிரியே விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க அந்த காம்பினேஷனை பெருசாக மாற்றி எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, ஏன்னா சக்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால. வில் ஜாக்ஸு, முயேயே, ஜோர்டான் காக்ஸு, சாம் கரன், ஃபெரைரா, டாம் கரன் இவங்க எல்லாருமே செம ஃபார்மில் இருக்காங்க. பில்லிங்ஸ் மட்டும்தான் ஃபார்மில் இல்லை, ஆனால் கேப்டன்சி லெவலில் நல்லா பண்ணுறாரு. ரஷீத் கான், சவுட்டரு, சக்கீப் முகமது, பேங் அண்ட் ஆஃப் இவங்களோட பவுலிங்குமே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டரில் வர பேட்ஸ்மேன் எடுக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். மற்றபடி உங்களை பிக் பண்ணிக்கிறது சாலிடாக இருக்குது. வில் ஜாக்ஸோட நம்பர் பாருங்கள். ரீசெண்டாக பவுலிங் நிறையா பண்ணலை. ஸோ ஒரு செட், அதாவது கடந்த 4 போட்டின்னு பார்க்கும்போது 2 செட்டு தான் வீசியிருக்கார் மொத்தமாகவே. அண்ட் பேட்டிங்கில் ஒரு போட்டியை தவிர எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. முயேயே ஒரு சில இடங்களில் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஓவராலாக ஓகேன்னு சொல்லணும். ஒரு போட்டியில் மட்டும்தான் டவுன், மற்றபடி டீசெண்டாக இருக்குது. ஜோர்டான் காக்ஸ் போன போட்டியில் 29 பால் 86 நாட் அவுட். வேறு லெவல் பேட்டிங் ஷோ, செம்மையாக இருந்தது. அதிகபட்ச 6 100ல் இவர் தான் அடிச்சிருக்காரு. ஒரு இன்னிங்ஸில் 10 6 அடித்தார் போன போட்டியில். ஸோ பயங்கரம்னு சொல்லணும். 10 6னால் அதுலேயே 60 ரன் வந்துருச்சு. செம்மையாக விளையாண்டார். சாம் கரன் ஒரு ஸ்டார்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த நம்பர் பத்தாது. ஒரு நம்பர் 4 பேட்டருக்கு ஒரு பாயிண்டில் ஒரு பவுலிங்லேயும் கலக்கிட்டு இருக்கார். 32 மேட்ச்சில் 40 விக்கெட் அப்படின்றது இருக்குது. அண்ட் ரீசன்ட் பவுலிங் நம்பரை பாருங்கள், சூப்பராக இருக்கும்போது இதனால தான் நம்ம கேப்டனாக ரெகுலராக அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல தோணுது. அண்டு டேனவன் ஃபெரைரா டீசெண்டான பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்க முடியும். கொஞ்சம் லேட்டாக வர்றது அப்படிங்கிறது தான். ஒரு நம்பர் 5 பேட்டர் ஓகே, அந்த இடத்துல ஹிட் தான் பண்ண முடியும். 100 பால்ஸ் அப்படிங்கும்போது ஸோ மேலே இருக்கிற பேட்ஸ்மேன்ஸை நிறைய நேரங்களை கவர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ட் இவர் வந்தால் ஒரு 20 பால்ஸ் பிடிக்கலாம் அதிகபட்சம் அப்படிங்கும்போது பெருசாக ஷோ பண்ண முடியுது. அப்படின்னுமே அது ஆவரேஜ் வந்து 26.5. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் டீம் எடுத்திங்கன்னா ஃபெரைராவை பிக் பண்ணி பார்க்கலாம். டாம் கரன் கண்டிப்பாக பேட்டிங் நம்பரும் நல்லாயிருக்கு, பவுலிங் நம்பரும் சூப்பராக இருக்குது. ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இந்த ஃபார்மெட்டுக்கு பெஸ்ட் பிளேயர். பட் ரீசெண்டாக அந்த முழுமையான கோட்டா அப்படிங்கிறது கிடைக்கல. எங்கேயுமே பாருங்கள் முழுமையாக பால் பவுடலை. ஸோ அதுதான் இருக்குது. அண்ட் போன போட்டி நம்ம சொல்லணும், அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓவலில் கெனிங்டனில் இவரோட நம்பர் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் 4 விக்கெட் நம்மளும் எடுத்துருந்தோம். டீமில் பயங்கரமாக நிறைய ஸ்மால் லீக்ஸ் வின்னு ரொம்ப க்ளோஸாக ஜிஎலுக்கு கூட போச்சு. சாம் பில்லிங்ஸு அவ்வளோ கிரேட் கிடையாது, ஆவரேஜ் நம்பர். அண்ட் ரீசன்ட் நம்பர்ஸுமே எங்கேயுமே சரியாக இல்லை. ரஷீத் கானோட நம்பர் 20 மேட்ச்சில் 31 விக்கெட்டு, அதில் 7 3+ விக்கெட். இது ரொம்பவே பெருசு. ஏன்னா
ஒரு பக்கம் டைமால் மில்ஸ் இருக்கார், அவர் வந்து 50 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு 8 முறை 3+ எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப க்ளோஸாக இவர் வந்திருக்காரு. சில நேரங்களில் கொத்தா எடுக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பர் சொல்லுது. இந்த கடந்த 6 போட்டியிலே பாருங்கள், ஒரு 4-4 ஒரு 3-3 அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. ஒரு போட்டியில் செம்மையாக அடி வாங்கினார். ஸோ அதை தவிர்த்து டீசெண்டாக பண்ணியிருக்காரு. நாதன் சவுட்டை பவுலிங் முழுமையாக கொடுத்தா கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். அண்ட் ஓவராலாக 27 மேட்ச்சில் 22 விக்கெட். ஆனால் இந்த கடந்த 6 போட்டியிலே பாருங்கள், எங்கேயுமே முழுமையான கோட்டா அவர் கிடைக்கல. சகீப் முகமது செம்ம ஃபார்மில் இருக்கார். இவரோட பவுலிங்குமே டீசெண்டாக இருக்குது, விக்கெட் டேக்கிங்கில் இருக்குது. ஜேசன் பேஹண்ட் போன போட்டியில் 3 விக்கெட். ஸோ ஆனால் முழுமையாக அவருக்கு கோட்டா கொடுக்கறது மட்டும் இல்லை. ஸோ அதை பார்க்கணும். இனிஷியலாக கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, பேக் எண்டில் ஒரு ஓவர் அப்படிங்கிற மாதிரி, மிடில் பேஸ்லேயே பேக் எண்ட்லேயே கொடுக்குறாங்க. செட்டுன்னு பார்க்கும்போது 3 செட்ஸ் ஒரு சில இடங்கள் அவருக்கு கொடுக்கறது இல்லை. கடந்த 3 போட்டிலையும் 3 செட்ஸ் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு முழுமையான செட்ஸு கிடச்சிது. 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஓவியை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதில் டவுட்டே இல்லை. இங்கே பார்க்கும்போது கோல்ஸ் நல்லா பண்ணுறாரு, ஓரளவுக்கு ஃபார்ம் ஃபீல்டு இருக்குது. லூயிஸ் டுப்ளாய் அவருமே டீசென்ட் ஃபார்மில் இருக்கார். மற்றபடி பேட்டிங்கில் வின்ஸு, ராய், பிரேஸ்வெல், ஈவன்ஸ். ஸோ ஈவன்ஸ் ஓகே, ஏன்னா ரொம்ப லேட்டாக வரதுனால அது அவரை கன்சிடர் பண்ண முடியாது. கார்ட்ரேட்டோட ஃபார்முமே இப்போ இல்லை. ஸோ இது வந்து பேட்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம் சதன் பிரேவை பொறுத்த வரைக்கும். மேபி இந்த கண்டிஷன் பேஸில் சில பேட்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லைன்னுலாம் சொல்ல. பட் டெஃபினட்டாக ஒரு நியூட்ரல் ட்ராக்கில் அவ்வளோ ஈஸியாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை. வின்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஹை ஸ்கோரர் அப்படின்னா கூட அவர் ரீசெண்டாக இருக்கிற டவுன் வந்து ரொம்பவே டவுன் பண்ணுது. பவுலிங் கண்டிப்பாக ஸ்ட்ராங், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிரிக்ஸு, மில்ஸு, ஆர்ச்சர், ஜோர்டன் தாம்சன், பிரேஸ்வெல், கோல்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. இந்த ஃபார்மட்டுக்கும் சூப்பரான அவுட்புட்ஸ் வச்சுருக்காங்க. ஓவியன்னு பார்க்கும்போது பவுலிங்லேயும் ஸ்ட்ராங்கு, பேட்டிங்லேயும் ஸ்ட்ராங்கு. அதில் சாம் கரன், ஜோர்டான் காக்ஸ் அந்த குயிக்கான ஸ்டார்ட். அதே நேரத்தில் ஜாக்ஸ் மியேயோட ஃபார்மு, ஃபெரேரா, டாம் கரன் இவங்களாம் ஃபார்மில் இல்லைன்னா சொல்ல முடியாது. பேட்டிங் வரல அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கோல்ஸ், பிரேஸ்வெல் 2 பேருமே ஸ்பின்னர் பேஸில் பாசிபிளாக பிரிக்ஸுக்கு பதிலாக ஒரு பேஸர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓவர் டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பிரிக்ஸை தொடர்ந்தாலும் கொஞ்சம் டீசென்ட் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். மில்ஸ், ஆர்ச்சர் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கொட்டா வீசுகிறாங்க. மில்ஸ், ஆர்ச்சர் தான் எண்டோர்லேயும் வீசுவாங்க. இங்கே சாம் கரன் பேக் ஹண்ட் ஆஃப் எண்டில் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் மாறி இருக்கலாம். வில் ஜாக்ஸ் பவுலிங் ஆப்ஷனில் இருந்தால் கூட ரீசெண்டாக அவ்வளோவா பயன்படுத்தலை. சாம் கரன், டாம் கரன், ரஷீத் கான், நாதன் சவுட்டை, முகமது அண்டு பேக் ஹண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்டிக்காக சாம் கரன் அண்ட் ரஷீத் கானுக்கு முழுமையான கோட்டா கிடச்சிருது. சதன் பிரே ஓவியன்னு பார்க்கும்போது ஓவியை தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க 1-4 அப்படின்ற அந்த ரேஷியோவில். சதன் பிரேவ் ரீசெண்டாக கடந்த 2 போட்டியில் தோற்றுருக்காங்க. முதல் 2 போட்டி ஜெயிச்சா கூட. ஆனால் போன சீசனோட ஃபைனலில் இந்த 2 டீம் மோதுனாங்க, அதை ஞாபகப்படுத்துகிறேன். ரீசன் நம்பர் ஓவியை வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தோல்வி பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸோட. ஸோ அதை பார்க்குறோம். அண்ட் பேட்ஃபாஸ்ட் பண்ணி 180 அடித்ததுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் பயங்கரமாக அடித்து ஜெயித்தாங்க. அண்ட் ரீசன் 5 போட்டி இல்லை 4 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவ். ஸோ ஓவியோட அவுட்புட் தான் முதல் சீசனில் சதன் பிரேவ் ஜெயித்தாங்க. ஸோ மற்றபடி ஓவியை தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியிலையும் ஓவியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். டாப் 14ஓட மைண்டில் வில் ஜாக்ஸு, லூயிஸ் டுப்ளே, வின்ஸு, காக்ஸ் பேட்டிங் பேஸில் இருக்காங்க. பயங்கரமாக பண்ணுறாங்க, நல்ல ஃபார்மில் இருக்காங்க. சாம் கரன், கோல்ஸு, மைக்கேல் பிரேஸ்வெல், டாம் கரன், ரஷீத் கான் இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பவுலிங், பேட்டிங் ரெண்டுமே சிறப்பாக இருக்குது. அதில் கோல்ஸ் வந்து சிறப்பாக சொல்லணும். போன 2 போட்டியில் அந்த ஸ்டார்ட் நல்லா இருக்குது. முதல் 2 போட்டியில் நோஸை ஹோல்ட் பண்ண முடியல, ஸ்கோர் பண்ண முடியல. பவுலிங்கில் இப்போ பயன்படுத்துறதுனால கொஞ்சம் பாசிட்டிவ் பார்க்கலாம். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஆப்போனன்ட் சைடு. ஸோ அதனால் சேம் கோல்ஸோட பவுலிங் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிரேஸ்வெல் பெருசாக யோசிக்கல, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர்ஸ் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜோர்டான் தாம்சன், சகீப் முகமது, டைமால் மில்ஸு, பேக் ஹண்ட் ஆஃப் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங் ஆப்ஷனில். தாம்சன் எவ்வளோ பயன்படுத்தோன்னு பார்க்குறோம். முகமதோட ஃபார்ம் நல்லாயிருக்கு. மில்ஸ் இந்த ஃபார்மெட்டில் பெஸ்ட் போல, பேக் ஹண்ட் ஆஃப் அண்ட் ஆர்ச்சரும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பிக் பேஸில் முயேயே, பிரிக்ஸு, வின்ஸு அண்ட் ஜோர்டான் தாம்சன் உங்களை குறைவாக வின்ஸு குறைவாகிட்டு அதை பார்க்குறோம். தொடர்ந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிற முயேயே டாப் ஆடலை டீசெண்டாக தான் பண்ணுறாரு. இருந்தாலும் பிக் பேஸில் நிறைய பிளேயர்ஸ் பிக் பண்ணும்போது முக்கியமான பிளேயர்ஸில் மிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. 2 டீம்லேயே ஸ்ட்ராங்கான சில பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த பேஸில் தான் இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் மிஸ் ஆகிறாங்க. சாம் கரன், வில் ஜாக்ஸ், பிரேஸ்வெல் நிறைய பேர் கேப்டன் இருக்காங்க. சாம் கரன், வில் ஜாக்ஸ் நல்ல சாய்ஸ். ஆனால் பிரேஸ்வெல் இன்றைக்கி பெருசாக நான் சொல்ல மாட்டேன். ஜோர்டான் காக்ஸு, ரஷீத் கான் அண்ட் ஜேம்ஸ் கோல்ஸ். ஸோ இவங்களை கொஞ்சம் யோசிங்க. ஸோ ஆப்வியஸாக மில்ஸ் மாதிரி பவுலர், ஆர்ச்சர் மாதிரி பவுலர்ஸையும் இங்கே ரிஸ்கில் இன்க்ளூட் பண்ணணும். பட் கொத்தா இந்த பர்டிகுலர் குரூண்டில் விக்கெட் ஷேடு 3 விக்கெட் தான் மேக்ஸிமம் இருக்குது. 3 விக்கெட் அப்படிங்கிறது போதுமானது ஒரு கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது. அப்படி யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக மில்ஸ் அண்ட் ஆர்ச்சரை யோசிக்கலாம். ஜோர்டான் காக்ஸ் குயிக்காக ஆடுறாரு. இண்டிவிஜுவல் ஸ்கோர் இங்கே வருது. ஸோ ரஷீத் கான் இந்த பர்டிகுலர் நல்லா பண்ண முடியும். பட் மிடில்லையும் கொஞ்சம் வீக் தெரியுது ஆப்போனன்ட் டீமில். ஸோ அதனால் ரஷீத் கானை கொஞ்சம் யோசிக்கலாம். கோல்ஸு,
டீசெண்டாக அந்த அவுட்புட் கொடுக்க முடியும். அகெயின்ஸ்ட் ரஷீத் கான் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. பட் ஸ்டில் நல்ல பேட்டிங் நல்ல பவுலிங் கொடுக்க முடியும்னு நம்பி ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஜோர்டான் தாம்சன் நல்லா பண்ணுறாரு. பில்லிங்ஸ் ஈவன்ஸ் இவங்களாம் லேட்டாக வராங்க, பெருசாகவும் யோசிக்க முடியல. வில் ஜாக்ஸு டீசென்ட் பேட்டர். ஜேம்ஸ் வின்சன் இன்றைக்கி நான் மிஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் நோட்டில் சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக இருந்தால் கூட இப்போ இருக்கிற ஃபார்மை மிஸ் பண்ண வைக்குது. லூயிஸ் டூப்ளாய் டீசெண்டான பிளேயர், அந்த அவுட்புட்டுக்காக எடுக்கலாம். ஆல்ரவுண்டரில் சாம் கரன், பிரேஸ்வெல் இன்றைக்கி மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டாம் கரன், கோல்ஸு, ஜோர்டான் தாம்சன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அவருக்கு முழுமையான கோட்டை கிடைக்குதா அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. பவுலிங் ஆப்ஷனில் ரஷீத் கான் ஆப்வியஸாக, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜேசன் பேஹாண்டஃப், ஷக்கீப் முகமது, ஜோர்டான் இன்னைக்கு வந்தால் பார்க்கலாம். கிரேக் ஓவர்டன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். மில்ஸ் நல்ல சாய்ஸு, ஃபைன். பிரிக்ஸு ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ண பாருங்கள். கேப்டன் ஆப்வியஸாக சாம் கரன் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வைஸ் கேப்டன் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணணும், யோசிக்கணும். டாம் கரன் சக்ஸஸ்ஃபுல்லாக போன போட்டியில் இருந்தால் பட் அது தொடர்ந்து இருக்குமா? ஏன்னா அவரோட கன்சிஸ்டன்ஸுமே விக்கெட் டேக்கிங்கில் இந்த சீசனில் இல்லை, நிறையவும் கொடுக்கல. சில நேரம் லோ ஓவர்ஸும் குறைவாக கொடுக்குறாங்க இந்த சீசனில், அதையும் பார்க்குறோம். கோல்ஸை வந்து நான் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. இல்லை ரஷீத் கான் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா போகலாம், இந்த போட்டியில் போகலாம். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.